வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க ஐயா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்திருக்கிறோம். அப்படியா? ஆ, நாம் தமிழர் கட்சி சீமான பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரியான ஒரு அரசியல் தலைவரை இன்னைக்கு தான் நான் பார்க்கறேன். இப்ப வர சனிக்கிழமை இல்லாத அடுத்த சனி 21/21/2/2026 மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி திருச்சியில ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதுல 234 தொகுதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக களம் இறக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் அன்னைக்கு ஒரே மேடையில அறிவிக்கிறாங்க. இதுக்கு அந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொண்டு வந்திருக்காங்க ஐயா. எல்லாம் வாங்க, எல்லாம் அவசியம் வரணும். இப்படி ஒரு தலைவர் தானுங்க பாத்துக்கிட்டு இருந்தேன். வர்றங்க, அவசியம் நீங்க எல்லாம் வரணும். குடும்பத்தோடு வரணும். குடும்பத்தோடு வரணும். நாங்க கட்சிக்காரனா இல்லைனாலும் நான் பொது மனுஷனா இருந்தாலும் இன்னைக்கு சரியான அரசியல் கொண்டுகிட்டு வர்றது சீமான் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் யாரும் அரசியல் பேசினாங்க, கையில காசு வாங்கிட்டு எல்லாம் செலவு சட்டை போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு இன்னைக்கு அரசியல் பத்தி, நம்ம இனம் பத்தி, நம்ம வரலாறு பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்ல, நாதி இல்லாம போயிட்டோம். நாங்கெல்லாம் திமுகவுல கிடந்து நாசமா போனீங்க. 2012ஓட எந்த அளவுக்கும் போறதெல்லாம் வீட்டோட இருந்தேன். இருந்தாலும் சீமானுக்கு இன்னைக்கு நல்ல நல்ல மனுஷன் தான். அதை கொஞ்சம் கடினமா தான் வேலை வாங்குறாரு. ஆனா அவங்க கூட எல்லாம் இளம் வயசு பசங்கள்லாம் கூட இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் என்ன கேட்கிறாரு? ஒன்றும் இல்லாத கேட்கல. அதாவது நம்ம நாட்டுல ஜெயலலிதா ஆள்றான், எம்ஜிஆர் ஆள்றான், கருணாநிதி எங்கிருந்து ஆள்றான், அவன் முதல்வர் ஸ்டாலின் வர்றான், அவன் துணை முதல்வர வர்றான். யார் இவங்கெல்லாம்? ஏன் இதுல இப்படி இருக்கிறோம் அப்படின்னு அப்புறம் தான் நாங்க யோசனை பண்ணி பேசாம இருந்துட்டேன். நான்லாம் அடித்தட்டு மக்கள், எனக்கெல்லாம் அந்த வசதி பொருளாதாரம் எந்த இதுவும் இல்லை, சாதாரணமான ஆளு. சரி, என்னமோ இன்னைக்கு சீமான் வந்திருக்கிறாப்புல, ரொம்ப சந்தோஷமா, நல்ல அறிவுள்ள ஆளு. இன்னைக்கு ஈழத்தை பத்தி பேசுறதுக்கு யாரும் நாதி இல்லாத போயிட்டோம். இன்னைக்கு சீமான் மட்டும்தான் பேசுறாரு. அதனால சீமான் பின்னாடி நாங்க ஓட்டு போட்டுறோம். எல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, நாங்க காசு கொடுத்து ஓட்டு போடுறோம். எவ்வளோ தமிழ் தேசிய நமக்கு மூத்தவங்களாம் இருக்கிறாங்க. தேவனை பாவாணர் இருக்கிறாரு, எவ்வளோ 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 பெரியவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம கலாம் ஐயா இருக்கிறாரு. எல்லாமே இங்கெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பெரியாரை கொண்டுகிட்டு எங்கே பார்த்தாலும் பெரியார்னு பேசுகிறாங்க. நானும் பெரியார் இயக்கத்தில் இருந்தவன் தான், பெரியாரை பற்றி புரிஞ்சுக்கிட்டவன் தான். எங்களெல்லாம் மூளை செலவு செஞ்சு வச்சுருந்தாங்க. பெரியார் என்ன சொன்னார்? தமிழை காட்டு மிராண்டினாரு. காட்டு மிராண்டி மொழி தமிழ் மொழி. அது தமிழை படிச்சாக்க பிச்சை தான் எடுக்கணும். பேசினாரா இல்லையா? பேசணும். கடுகளவு அறிவு எவனுக்கா இருந்தா கடவுளை வணங்குவாங்க. திருக்குறளை உலகமே போற்றும் திருக்குறளை தங்கத்தில் தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொன்னவன் பெரியார் இல்லையா? சிலப்பதிகாரத்தை அது விபச்சாரங்க படிக்கிற நூல் படிச்சு பேசினாரா இல்லையா? எவ்வளவு மாசமா பேசினாரு. இவ்வளவு வாங்கிட்டு நம்ம மூளை செலவு செஞ்சு வச்சிருந்ததுனால தான் நம்ம சகிச்சுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்தாங்க. இதெல்லாம் இந்த சின்ன பசங்க, அவரெல்லாம் நம்ம வகுத்துல பிறக்காத பசங்க. அந்த பசங்கெல்லாம் வந்தாங்க. களஞ்சியம், முத்துப்பாண்டி, இந்த மாதிரி பசங்கெல்லாம் மண்டை மேல அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த பசங்க பேச்ச கேட்க எனக்கு தலை மேல அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓ ரைட்டு, நமக்கு சரியான வழி. நாம கேட்கிற உரிமை தமிழர்கள் ஆளுங்கிறது நாம இது பண்றதில்ல. 1956 மொழிவெளி மாநிலங்கள் அமைக்கப்பட்டு, அதாவது அந்த வகையில தான் கேரளாவில் மலையாளியும், கர்நாடகாவில் கன்னடனும், ஆந்திராவை 2 தெலுங்கு 2 பேர் ஆள்றான். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தமிழர் அல்லாதவர் ஆண்டுகிட்டு இருக்கான். நமக்கு தமிழ்நாட்டுக்கு நவம்பர் 1 நமக்கு தமிழ்நாட்டு கொடி இருக்குதா? அங்கீகரிச்சிருக்காங்களா? எத்தனை பெரியவங்க சொன்னாலும் யாராவது கேட்டாங்களா? நான் தேவனை பாவனர் இருந்து குன்றக்குடி அடிகளார் இருந்தாரு, மறைமலை அடிகளார் இருந்தாரு. எத்தனை பெரியவங்க நம்ம பெரியவங்களா பாடுபட்டாங்க. அவங்கதான் நமக்கு பெரியார். ஆமா, அவங்கதான் நம்ம பெரியார். தெரியாதனமா போய் பெரியார தன்னை மேல தாசி, அதாவது கல்யாணமே செஞ்சுக்க வேண்டாம், யாரோட வேணாலும் சேர்ந்து தாய் மக அம்மா யாருக்கிட்ட வேணாலும் சேர்ந்து உன்னுடைய உணர்ச்சி போய்க்குன்னு பேசினவர் தான் பெரியாரு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நாங்க கிடந்தோம். இப்பதான் நாங்க வெளியே வந்திருக்கிறோம். இந்த பசங்கெல்லாம் சின்ன அறிவுள்ள பசங்க. அவங்க ஐயா, நீங்க பெரியார் இயக்கத்துல இருந்தீங்களா? ஆமா, பெரியார் இயக்கத்துல 27 வருஷத்தை வீணடிச்சவன் நானு. 2012 தான் வெளியே வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா, பெரியார் இயக்கத்துல இருந்து இந்த ஆணமுத்தெல்லாம் கிடந்தாரு அங்கேயே. ஆணமுத்து எத்தனை பேர் இருந்தாங்க பெரியார் இயக்கத்துல. என்னோட சந்திச்சவங்க, என்னோட பார்த்தவங்க
ஏகலவன் ஐயாவே பெரியார் இயக்கத்தில் தான் இருந்தாரு. அவர் ஒரு ஆசிரியர், மிகச்சிறந்த அறிவாளி. அவரெல்லாம் நான் பார்க்கல. அவர் நிறைய கூட்டங்கள்ல பார்த்துருக்கிறேன், நிறைய கட்டுரைகள் அவருடைய நூல்கள்ல படிச்சிருக்கிறேன். மன்னன் ஒரு பையன், இன்னைக்கு மாசோ விக்டர்னு இவங்கெல்லாம் சொல்லதான் அடாடா எவ்வளவு பெரிய தவறு பண்றீங்கிறோம். புத்தகங்கள் வாசிப்பீங்களாட்டிருக்கு, நிறைய புத்தகங்கள்லாம் வச்சிருக்கீங்க. 1000 புத்தகங்களுக்கு மேல வச்சிருந்தேன். ஒரு 600 புத்தகங்கள் எதிரிகளுடைய புத்தகம், அவங்க எதிரிகிட்ட கத்துக்கிட்டு இருந்ததுனால 600 புத்தகங்களும் நான் அப்புறப்படுத்திவிட்டேன். இப்ப இருக்கிற புத்தகங்கள் தமிழ் தேசியம் சம்பந்தப்பட்ட. அதெல்லாம் என்ன பண்ணீங்க, போட்டு எரிச்சிட்டீங்களா? இல்ல போட்டே போதாது, முருங்கை மரத்தடியில புதைச்சு விட்டேன். என்ன பண்றது, அவன்கிட்ட எதிரிகிட்ட படிக்கிற புத்தகம் அது நமக்கு என்னத்துக்கு ஆகும்? அவன் எங்க இருந்தோ வந்தான், அவனுக்கு வரலாறு உண்டா? நமக்கு வரலாறு காலங்காலமா வரலாறு இருக்குது. நம்ம குலதெய்வத்துல நாம யாருன்னு தேடினீங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்கு போங்க, குலதெய்வத்துல தான் நமக்கு வரலாறு இருக்குது. குலதெய்வத்துல சக குடியினருக்கோட பெருமையும் அங்கதான் இருக்குது. அதெல்லாம் நான் தொகுத்து எழுதியிருக்கிறேன். இந்த நூல் வந்து மாநாட்டுல நம்ம ஒருங்கிணைப்பாளர் கையில ஒண்ணு கொடுத்துடணும்னு ஆசை. சரிங்கய்யா, ஏகலவன் ஐயா கிட்ட ஒண்ணு கொடுத்துடணும்னு ஆசை. ஐயா மாநாட்டுக்கு வாங்க அவசியம், குடும்பத்தோட என்ன கொண்டுகிட்டு போய் அங்க கொடுக்க வைங்க. அந்த கொடுத்துட்டா போதும், அவங்க என்ன அங்கீகரிக்கிறது. நான் என்ன படிக்காதவன், நான் என்னமோ நூல் எழுதுறேன். என் அறிவுக்கு தெரிஞ்சத எனக்கு என்ன தகுதின்னு கேட்டீங்கன்னா, தொன்மை தமிழ்ல, அதாவது தமிழிங்கிற எழுத்துல 2700 வருஷத்துக்கு முந்தையப்பட்ட எழுத்துக்களை எனக்கு பயிற்சி உண்டு, படிக்க தெரியும். கட்டுரையில என்னோட நூல்கள் எல்லாம் அந்த கட்டுரை அதை வந்து போட்டிருப்பேன். இதெல்லாம் எனக்கு ஆசிரியர், மிகப்பெரிய அறிவாரிங்க ஆசிரியர் நடராஜன் தான் எனக்கு இந்த நூல்ல பயிற்சி கொடுத்தாரு. நடன காசிநாதன் தான் இந்த செப்பு பட்டையும் ஓலைச்சுப்படியெல்லாம் அறிமுகம் அவரை நூலில் வச்சு தான் நான் அறிமுகம் கண்டேன். எங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நெய்வேலி செப்பேடு 227வது பக்கத்துல பாருங்க, வன்னியர் நூல்ல இருக்கும். எங்களை அவங்க எழுதிருக்கிறாங்க, அதை வச்சு ஒரு நூல் இப்ப எழுதியிருக்கிறாங்க. இதுல எழுதும்போது பூரா அரியர் கணியர் அறிவாளிங்களா வள்ளுவர் இவங்க எல்லாமே நம்ம மூத்த குடியாவா தான் இருந்திருக்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி விழுந்தாங்கன்னு எனக்கு ஒண்ணு இன்னை வரையிலும் விட தெரியல. ஏங்கய்யா, இப்போ இந்த திராவிட கழகம் தமிழ்நாட்டிலேயே நாங்க தான் சமத்துவம் சமூக நீதியை கொண்டு வந்தோம். சமூக நீதி அவங்க வந்த பிற்பாடு தான். அது ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பள்ளிக்கூடத்துல அட்டவணை போய் பாருங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பேரு சரிங்கய்யா என்னமா இருக்குது, தமிழ் பேர் இருக்குதா எங்கேயாவது? இவங்க எப்படி அதெல்லாம் கொண்டு வந்தாங்க? தமிழுக்கு இதை மாதிரி என்னோட நூல்லையும் விளக்கம் இருக்குது. தமிழை வந்து எப்படி எல்லாம் சிதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தோட பெரிய அறிஞர்கள் கொடுத்த ஆதாரத்தை அங்கேயும் கிடக்கிறத ஒரு இடத்துல பொறுக்கி வச்சிருக்கிறேன். சிறப்புங்க ஐயா. அதாவது தமிழ் இனத்திற்கே உரிய பொங்கல் பண்டிகை திராவிட பொங்கல்னு சொல்லி இது பண்றான், திராவிட நாடுங்கிறான். மீண்டும் வந்து இப்ப வந்து தமிழ்நாட்டுல மீண்டும் திமுக வந்துருச்சு அப்படின்னா இவன் பேரையே மாத்திடுவான். தமிழ்நாடுங்கிற பேரை வந்து திராவிட நாடுங்கிற பேரை மாத்தினாங்க, ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அலுவலையும் மாத்திட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அங்க மோடி வந்து நம்மள நசுக்கிறாங்க, இங்க ஸ்டாலின் வந்து நசுக்கிறாங்க, திராவிடம் வந்து நம்மள நசுக்குது. நம்ம கிட்ட தகுதியே யாருக்கிட்டையுமே இல்லையா, அறிவே யாருக்குமே இல்லையா, தமிழர்களுக்கு சான்றோர்கள்லாம் இல்லையா? நாம தான் இந்த மாதிரி விவரம் தெரியாதுன்னு வச்சுக்க. எத்தனை பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, ஏன் அவங்களெல்லாம் வர முடியல? அந்த அளவுக்கு வன்முறையா இந்த ஆட்சி நம்மளை கட்டமைச்சு வச்சிருக்குது. பிச்சை, அதாவது சலுகைங்கிற பேர்ல பிச்சை தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் கையேந்திர நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம், அதுக்கு பழக்கப்பட்டு போயிட்டோம். ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, ரேஷன் கடையில 1000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபா கொடுக்கறது என்னத்துக்கு கொடுக்குறாங்க? இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க? எத்தனை சலுகை அவங்க சலுகை இந்த வருஷம் தேர்தல் வர்றதுனால வந்து 3000 ரூபாய் கொடுக்குறேன். இந்த கடந்த 4 வருஷமா கொடுக்கலையே, 4 வருஷமா கொடுக்கல, இப்ப மட்டும் கொடுக்க இல்லங்க ஐயா. இவங்க வந்து நம்மள வந்து பழக்கப்படுத்தி விட்டாங்க, பிச்சைக்காரனாவே பிச்சை எடுக்க. நாம வந்து கையாந்திர நிலைமையவே அந்த பழக்கத்துக்கு கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. நாம அதெல்லாம் மீள முடியாத நம்ம மக்கள். அதாங்கய்யா, இந்த அரசியல் மாற்றத்தை வந்து செந்தமிழன் சீமான் அண்ணன் இல்லைன்னா இன்னை வரைக்கும் இந்த புரிதல் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்திருக்காது. இந்த புரிதல் இல்ல. அது சின்ன பசங்க பேசும்போது காதல கேட்கும்போது என் மண்டை மேல அந்த பசங்க அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இப்படி நாம அறிவு கட்டு இருந்திருக்கிறோமே அப்படின்னு நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். நாங்க அவங்க பின்னாடி வர்றோம், துணைக்கு வர்றோம். கண்டிப்பாங்கய்யா, நீங்க இந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டுக்கு அவசியம் குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். குடும்பத்தோட வர்றோம். உங்க பகுதி சார்ந்த உறவுகள், நட்பு வட்டாரங்கள், உங்க வயது உள்ள உங்க அதே மாதிரி திராவிட கட்சிகள் பயணித்த ஆட்கள், பழைய ஆட்கள் இருந்தாலும் பழைய ஆட்கள் நான் தான். இங்க அங்க எங்க ஐயா
நிறைய பேர் எங்க 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 தோழர்கள் இருக்கிறாங்க. சிறப்பு சிறப்புங்கய்யா. அவங்க எல்லாமே இங்க இந்த அப்புறம் வந்துட்டோம். சிறப்புங்கய்யா. அவங்களும் வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க, சந்திச்சு அழைச்சிட்டு போவோம். அதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கோம். உணவு ஏற்பாடுகள்ல இருந்து பேருந்து ஏற்பாடுகள்லாம் பேருந்து பேசிருக்குதுங்கய்யா. 5 பேருந்து பேசிருக்கு. காசு இருக்கு, அது எல்லாம் வந்து மக்கள் கொடுக்குறாங்க. உங்க மாதிரி ஆர்வலர்கள். பெரிய தொகையை கொடுக்க முடியாது. அப்போ என்னோட ஒரு நாளுக்கு வருமானம் 2 நாளுக்கு வருமானத்தை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓட்டு போடுறேன். காசு கொடுத்துட்டு நான் ஓட்டு போடுறேன். எல்லாரும் இது மாதிரி வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாம் பிச்சை நமக்கு பிச்சை போடுறாங்க. அவங்க காசு யாரு அவங்க அப்பா மட்டும் காசியா கொடுக்குறாங்க. ஐயா இந்த மாதிரி வாங்கினாதான் இவனுங்க என்னன்றானுங்க, திரள் நிதி கட்சின்றானுங்க. நாங்க என்னங்கிறோன்னா நாங்க பிச்சை எடுத்தாலும் நாங்க கட்சி தான் வழி நடத்துறோமே தவிர இவனுங்களை மாதிரி லாட்ரி சீட்டு இப்போ நேற்று வந்தவன் இந்த லாட்ரி சீட்டு விற்று பிளாக் டிக்கெட் விற்று சினிமாவில் நடித்து பேரும் புகழும் வாங்கிட்டு இங்கே வந்து நான் மக்களை வந்து திருத்த போகிறேன், திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் அப்படின்னு வந்திருக்கான். அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து திங்கிறான். அதையும் ரெண்டையும் சேர்த்து தான் திங்கிறான். திராவிடமும் தமிழ் தேசியம் எப்படி ஒன்றாக முடியும்? தமிழ் தேசியம் தமிழர்களுக்கானது, நம்ம இனத்துக்கானது. நம்ம வரலாறு அங்கதான் எடுக்க முடியும். தமிழ் தேசியத்துல இருந்து தான் நம்ம வரலாறு பிரிச்சு எடுக்க முடியும். அது தமிழ் தேசியத்தை இழந்துட்டோம்னா நமக்கு எதுவுமே இல்லை. மொழி இழந்தோம்னா எதுவுமே இல்லை. இது இப்ப எங்களுக்கு இப்பதானே புரியுது. 2014 கணினி தமிழ்னு ஒரு நூல் எழுதி. அப்ப இன்னொரு தகவலுங்கய்யா, நாம் தமிழர் கட்சி என்பது வந்து தமிழர்களுக்கானது மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்குமானது. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, அந்தந்த மொழிவழி மாநிலங்களை அந்தந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஆள்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நாங்க ஆள்றோம். ஆனா எங்க பின்னாடி வந்து மாற்று மொழியார்களும் எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், பிரசிடென்ட் ஆகலாம், எல்லா பதவிக்கும் வரலாம். ஆனா தலைமை வந்து தமிழர்களுக்கானது. அதை தான் நமக்கு இது பண்றோம். நாமளே தான் நாங்க எல்லா அதிகாரத்துக்கும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நாம சொல்ல. ஏதாவது அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் தமிழர்னு சொல்லிக்கிறேன், அதே மாதிரி உன் தாய்மொழி என்ன, நீ தெலுங்குன்னா தெலுங்குன்னு சொல்லு, கன்னடனா கன்னடான்னு சொல்லு, அதை விட்டுட்டு ஏன் திராவிடன்ற போர்வைக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிற? அது எங்களுக்கு ஒருபோதும் திராவிடர்கள் தமிழர்கள் அல்ல. அதாவது பிற மொழியாளர்கள் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமான ஏற்பாடுகள் தான் வந்து இந்த திராவிட சித்தாந்தம் அப்படின்னு தெளிவா நீங்க சொன்ன மாதிரி எங்க மண்டை மேலே அடிச்சு 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே. சின்ன சின்ன பசங்க எனக்கு கூச்சமா இருக்குது. அந்த பசங்க பேச 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 என் மண்டை மேல அடிக்கிற மாதிரி இருக்குது, காதை பிடிச்சி திருவற மாதிரி இருக்குது. நம்ம வயசே என்ன பண்றது, அறிவில்லாதவன். அப்புறம் இன்னைக்கு வந்து பிற மொழியாளர்களை யாருனாலும் நாம் எது குறை சொல்கிறோமா, அவங்கள எதுனாலும் இழிவாக பேசுகிறோமா, இல்லை அவங்களை நிராகரிக்கிறோமா? பிற மொழியாளர்களை பற்றி பெருமையும் என் நூலில் இருக்குது. ஆனால் அவங்க செஞ்ச வஞ்சகமும் இருக்குது. பிறமொழியை அதாவது நம்ம நாட்டை பிறமொழியாளர்கள் வந்தவங்க நமக்கு மோசமும் செஞ்சுருக்கிறாங்க. நம்மளோட நண்பர்களாகவும் நமக்கெல்லாம் எல்லா நன்மையும் செஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அதனால யார் இருந்தான்னா, யார் இந்த நாட்டில் யார் வந்தான்னா, வேற்று மொழியார நம்ம எப்பவுமே எந்த காலத்திலையும் நம்ம குறை சொன்னதில்லை, இப்பவும் இல்லை. இப்போ தமிழ் தேசியங்கிறது எல்லாரும் வாழணும், நாங்க ஆளணும். சரி சரிதாங்க. தமிழ் ஆளணும், இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறதுல என்ன குற்றம்? அது விஜயநகர பேரரசு படையெடுப்புக்கு பின்னாடி தாங்க அவனுக்கு வந்து அன்னைக்கு புக்கர் மகன் குமார கம்பண்ணன் வந்து உள்ள நுழைஞ்சான், வடக்க இருந்து எல்லா மன்னர்களையும் ஒழிச்சான். அது முற்பட ஆனது தான் இத்தனை வேற்றுமையா. யார் பறையர்னு அவங்க இழிவா பேசுறாங்களே, எப்படி அவங்க எந்த பேரை வச்சாலும் அவங்க பறையர் தான், எப்படி அவங்க இழிவானாங்க? ஐயா உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும்னு நினைக்கிறேன். ஆதி தமிழரா இருக்க வேண்டிய தமிழர் குடி பறையற இன மக்களை ஆதி திராவிடர்னு மாத்திட்டான். அதே மாதிரி திராவிடரா இருக்க வேண்டியவன் அருந்ததியினர் மக்களை வந்து தமிழர் பேரவைன்னு துறராசிங்கரும் அதிகமான பேர் வச்சுக்கிட்டு நடத்துறானே. கூட்டத்துக்குலாம் நான் போயிருக்கிறேன். என்ன சொல்றீங்க? சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் தாளையூர், அட்டவணை தாளையூர்ல பெரியாண்டி செம்மன் குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வத்துக்கு பாட்டப்பசாமி வீட்டு சாமியா இருக்குது. அங்கதான் கூரை புடவையெல்லாம் படைப்பாங்க, அங்கதான் வழிபாடெல்லாம் செய்வாங்க. அது எங்க இருக்குதுன்னா ஆண்டிவிட்டியாங்கரையில இருக்குது. அதுல இருந்து ஆச்சாமணி இருக்குது. அதுல இருந்து பிரிஞ்சு கரமணி வந்துருது. அப்படி நிறைய பிரிச்சிருக்கிறாங்க. பிரிச்சிருந்தாலும் அந்த பாட்டப்ப கூடத்துல இருக்கிற பாட்டப்பனை குலதெய்வமா கும்பிடுற இவங்க அந்த பாட்டப்ப சாமி யாருன்னு போய் பார்த்தா வல்வில் ஓரி கொல்லிமலவர் கொடிதேர் பொறையன் வல்வில் ஓரி சிலை தான் இருக்குது. நாமக்கல்லையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நாமக்கல்ல இருக்கிறது அதே சிலை, அதே சராசு இங்கேயும் இருக்குது ஒண்ணு. சரிங்க. அந்த சிலைய இவங்க வழிபடுறாங்க, குலதெய்வமா வழிபடுறாங்க. இவங்க யாரா இருக்கணும்?
இவங்களை நாம தேடணுமா இல்லையா? ம். ஷிப்டி கவுண்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க வீட்டு சாமி வீட்டுல வெள்ளையம்பாளையம் ஷிப்டி கவுண்டர். ஆமா 5 வால் இருக்குது. ம். வால் பெரிய பெரிய வால் 5 வால்லயும் மீன் சின்னம் பொறிச்சு இருக்குது. அப்படின்னா அவங்க யார்? பாண்டியரா இல்லையா? பாண்டிய வம்சமா இல்லையா? 5 வால் அவங்க வீட்டு சாமி கோயில் வீட்டுல போய் பாருங்க. அது செவத்துக்கு கொண்டுட்டு வந்து இங்க வைப்பாங்க கோயில்ல, இருசார் முனிப்பன் கோயில்ல. அதை போய் பாருங்க 5 வால் இருக்குதா இல்லையா? 5 வாலும் பாண்டியர் வால். மூலக்கடை ஷிப்டி அவங்களே தான். அவங்களுக்கு வந்து இங்க குஞ்சரத்த மணிப்பன் ஒண்ணு இருக்குது. அவங்க வந்து மேட்டுமணி கோயிலுக்கு இந்தாண்டிய ஒரு மணி இது இருக்குது. ஒரு சூரப்பிள்ளையான்னு ஒரு மணி இருக்குது. சூரப்பிள்ளையான் குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வத்தில் போய் பாருங்க. அப்படி பாண்டி மாதேவி நம்ம இவங்க மீனாட்சி அம்மா அப்படியே வரைஞ்சிருக்கிறாங்க. சேர நாட்டினுடைய வரலாறு அதில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த முனிகள்லாம் அந்த முனியா உட்காந்துருக்கிறது எல்லாமே பூச்செண்டோட இருக்கிறாங்க. அவங்க வந்து வேப்பம்பூ மாலை அணிஞ்சிருக்கிறாங்க. ஏங்கய்யா இந்த குலதெய்வ வழிபாடுன்றது எல்லாமே நம்ம மூதாதையர்கள் தான்ன்றது உண்மைதானே? கண்டிப்பா நம்ம மூதாதையர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்மோடு வாழ்ந்தவர்கள். ஆமா, நம்மளை பெத்தவங்களே அவங்க தான். அவங்க வழி வந்தவர்கள். அவங்க வழி வந்தவங்க தான். நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டோம்னா நமக்கு நாதி கிடையாது, வரலாறு இல்லை, வரலாறே கிடையாது. நான் யாருன்னு என்ன தேடும்போது அங்க கொண்டு போய் விட்டு அங்க தேடும்போது தானே எல்லாமே ஆதிக்குடி மக்கள்லாம் இருக்கிறாங்களே. அண்ணன் ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, வெளி மாநிலத்திலேருந்து வந்த சாய்பாபா இங்கே வசதியோடு வாழ்கிறான், ஆனால் இங்கே வாழ வேண்டிய வசதியாக இருக்க வேண்டிய முனியப்பனும் எல்லச்சாமியும் இந்த கருப்பண்ணசாமியாக இருக்கட்டும், ஐயனாரப்பனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஏழ்மை நிலையில் ஒரு ஏரிக்கிற ஓரத்தில் ஒரு கூரை கூட இல்லாத நிலைமையில் கட்டமைச்சு வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்மளோட வரலாறை நம்ம படிக்காமல் விட்டுட்டு பரம்பரன்ற பேர்ல கோயில் கட்டுறேங்கிற கோயில் புதுப்பிக்கிறவங்க பேர்லயே அடையாளத்தையும் மாத்திட்டாங்க. பாப்பாச்சியம்மன் கோயில்லயே முகத்தை மாத்திட்டாங்க. அந்த வீரகாரனை மாத்திட்டாங்க. பாரு 2 பக்கம் முனி இது இருக்கும், சடாமுனி இருக்கும். அதை இப்படி வாரி விட்டாங்க. இப்படி அடையாளத்தையும் கெடுக்க நம்ம யாருன்னு இல்லாம போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கண்டிப்பா மாத்தக்கூடாது. அது அப்படி இருக்கிற அடையாளத்தை குலதெய்வம் புதுசா கட்டினா கூட அந்த அடையாளத்தை அப்படியே வச்சிருந்தா தான் நமக்கு வரலாறு. இல்ல இதெல்லாம் அந்த குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருப்பூர் பகுதியில நாம் தமிழர் வீரத்தமிழர் முன்னணி சார்பில் குலதெய்வ வழிபாடு அனைத்து கோயில்களுடைய வரலாறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விழா எடுத்துச்சு நாம் தமிழர் கட்சி சார்பில். அதோட மட்டும் இல்லைங்கய்யா, தமிழ்நாட்டில் என்ன பண்றது, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீங்க நாம் தமிழர் எங்கெங்க கூட்டம் நடத்துறாங்களோ அந்த கூட்டத்தையும் பார்க்கணும்னு ஆசை வந்துடுது. இல்ல அது வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தமிழ்த்தாயும் வந்து உங்களுக்கு வழங்குவாள். அது நீங்க ஒரு மாநாட்டுக்கு மேடைக்கு வந்து பாருங்க. தண்ணீர் மாநாட்டுக்கு வந்தனப்பா, வந்ததுல இருந்தானே நான் தானே திரும்பிக்கிட்டேன். தண்ணீர் மாநாட்டுக்கு அங்க போன கல்லணையில கூதலூர்னு அந்த ஊர்ல நடந்துச்சு அந்த மாநாடு. அதுல இருக்கிற ஒழுக்கமும் அந்த பசங்க நாளைக்கு கூட 5 லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா 5 லட்சம் பேர்த்தையும் எப்படி ஒருங்கிணைக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க அத்தனை பசங்களும் உழைக்கிறாங்க. அவங்க எந்த பிரதிபலனும் பார்க்க கிடையாது. ஒரு தாயா ஒரு தகப்பனா இந்த மண்ணா அவங்க நினைச்சு செய்யறாங்க. அவங்க பின்னாடி நம்ம போறதுக்கு என்ன குறைச்சல்? நமக்கு என்னதான் நஷ்டம் வந்துருது? வாங்கய்யா மாநாட்டு திடல்ல வந்து உங்களை சந்திக்கிறேங்க. கண்டிப்பா வர்றேன். கண்டிப்பா அவசியம் வாங்குங்கய்யா. ஐயா அவசியம் குடும்பத்தோட வந்து கலந்துக்கோங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றி. அவசியம் வந்து கலந்துக்கோங்க.